Good morning, my dear students. Today we are going to see 9th Standard Unit 1 Supplementary. The Envious Neighbor, a Japanese folk tale. அதாவது த என்வேஸ் நெய்பர் அப்படின்னா என்வேஸ் அப்படின்னா பொறாமை குணம் உண்ட, நெய்பர் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர் அப்படி சொன்னோம். இது வந்து ஒரு ஜப்பான் நாட்டு ஸ்டோரி. அதாவது ஃபோக் டேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு, அதாவது வழி வழியாக இப்போ தாத்தா பாட்டிங்க வந்து எப்படி ஸ்டோரி நமக்கு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரியை சொல்கிறது. இது வந்து பழங்காலத்தில் வந்து எழுதப்படாத ஒரு ஸ்டோரி. ஓகேவா? இந்த ஸ்டோரியில் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட எண்ணங்கள்னாலையும் அவங்களோட செயல்கள்னாலையும் எப்படி அவங்களோட வாழ்க்கை நடைமுறை மாறுது அப்படின்னு சொல்லி நாம் இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே, ஷல் வி கோ டு த ஸ்டோரி? In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. முன்னொரு காலத்தில் அப்படி தானே ஸ்டோரி ஆரம்பிக்கும். அதாவது பழைய காலத்தில் ஒரு நேர்மையான மனிதரும் அவரோட மனைவியோட வசிச்சுட்டு இருந்தார். அவங்க ஒரு நாய்க்குட்டியும் வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த நாய்க்கு அவங்க ஃபிஷ்ஷும் அவங்க கிச்சனில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ், அதாவது பழையதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு அந்த நாயை வளர்த்திட்டு இருந்தாங்க. அதாவது டிட்பிட் அப்படின்னா கிச்சனில் வேஸ்ட் ஆகிற அந்த மீதியெல்லாம் டிட்பிட்னு சொல்கிறது. ஒன் டே ஆஸ் த ஓல்டு folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden the dog stopped short and began to bark, wow wow wow, wagging tail violently. ஒரு நாள் அவங்க தோட்டத்துக்கு வேலை செய்ய போகும்போது அவங்கள அந்த நாயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த நாய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்து திடீர்னு பார்த்தா வாழை நல்லா ஆடிட்டு போ போ போன்னு குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. The old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. When lo and behold, அந்த இடத்துல பூமிக்கடியில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு அந்த வயதான தம்பதிகள் வந்து மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே தோண்ட ஆரம்பித்தாங்க. The place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. ஆழமாக தோண்டினப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக நின்ட்டாங்க. ஏன்னா அந்த இடம் முழுவதும் தங்க கட்டிகளும் வெள்ளி பொருட்களும் அனைத்து விதமான விலை மதிப்புள்ள பொருட்களும், அதாவது வைரம் வைடூரியெல்லாம் புதைக்கப்பட்டிருந்தது. So they gathered the treasure and after giving alms to the poor bought themselves rice fields and corn fields and became wealthy people. அந்த புதையலையெல்லாம் சேகரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தாங்க. மீதி இருந்த அந்த பணத்தையும் அந்த தங்கத்தையும் வெள்ளியெல்லாம் வச்சு நெல் வயலையும் சோளம் வயலும் அவங்க வாங்கி ரொம்ப பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு வயதான தம்பதிகள் இவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா ரொம்ப பேராசையும் கஞ்சத்தனமும் பிடிச்சவங்க. அதாவது யாருக்குமே எதுவுமே கொடுக்கக்கூடாது, தாங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்ச பொருட்களை உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கஞ்சத்தனமும் பொறாமை குணமும் கொண்டவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த வயதான தம்பதிங்க அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. Came and borrowed the dog and having taken him home prepared a great feast for him. அவங்க அந்த நாயை ஒரு நாள் கடனாக தரும்படி, அதாவது இரவலாக தரும்படி கேட்டாங்க. அதே மாதிரி அந்த நாயை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த நாய்க்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு விருந்து, எல்லா வகையான உணவும் கொடுத்து நல்ல ஒரு விருந்து வச்சாங்க. And said, if you please Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it. மிஸ்டர் டாகே, நீங்கள் எப்படி அந்த தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு புதையலை காட்டினீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு புதையலை காட்டினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கடமைப்பட்டவங்களாக இருப்போம், அதாவது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம். அதாவது ஆப்ளிக் அப்படின்னா தேங்க்ஃபுல்லாக அப்படிங்கிற மீனிங். The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his host, would not eat any of the dainties which they set before him. அந்த நாயை கூட்டிகிட்டு வந்து உணவு கொடுத்தவங்க இதுக்கு முன்னாடி அந்த நாயை அடித்தும் உதைச்சும் தான் துன்புறுத்திட்டு இருந்தாங்க. அதாவது கப்ஸ்னால் அடி, கிக்ஸ்னால் உதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டிக்கு கிடச்சிருந்தது.
அதனால் அந்த நாய் என்ன பண்ணுது, ஒரு அருமையான விருந்து கிடச்சும் கூட அந்த உணவை கூட அது சாப்பிடாமையே இருந்தது. So the old people began to get cross and putting a rope around the dog's neck, led him out into the garden. அதனால் அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப வெறுப்பாக இருந்தாங்க. ஏன்னா அந்த நாய் வந்து சாப்பாடு சாப்பிடல, இருந்தாலும் நாயோட கழுத்தில் ஒரு கயித்தை கட்டி அந்த நாயை வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. But it was all in vain. Let them lead him where they might. Not a sound would the dog utter. He had no bow for them. ஆனால் அந்த முயற்சி அவங்களுக்கு பயனளிக்கலை. ஆனால் அந்த நாயிட்டிருந்து ஒரு சின்னதாக கூட லொல்லொல்னு குறைக்கிற சவுண்டு கூட கொஞ்சம் கூட வரல. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. கடைசி அந்த நாய் ஒரு இடத்த ஒரு மோப்பம் பிடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுச்சு. அது ஸ்னிஃப்னா மோப்பம் பிடிக்கிறது. ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷூர்லி பி எ லக்கி பிளேஸ், தே டக் அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் எ குவான்டிட்டி ஆஃப் டர்ட்டி அண்ட் நேஸ்டி ஆஃபல். அவங்களுக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா அவங்க நினச்சதுங்க கிடைக்கல. அங்கே பொக்கிஷமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த வேஸ்டேஜ் இருந்ததுனால ரொம்ப கோவமாயிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆஃபல் அப்படின்னா கழிவுப் பொருட்கள், ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்டு தேர் நோஸ், அந்த இடத்த விட்டுட்டு மூக்கை பிடிச்சிட்டு வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷனாக போயிடுச்சு அவங்களுக்கு. ஃபியூரியஸ் அட் பீயிங் டிசப்பாயின்மெண்ட், த wicked old couple seized the dog and killed him. அவங்களுக்கு எந்த புதையிலும் கிடைக்காத அந்த கோபத்தில், அந்த விரக்தியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாயை அடித்தே கொண்டுறாங்க. When the good old man saw that that dog whom he had lent did not came home, he went next door to ask what had become of him. இந்த வயதான தம்பதிங்க எங்கடா அது நம்ம நாயை வந்து இரவலாக கொடுத்தது இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சுங்க, நாங்கள் உங்ககிட்ட எங்கள் நாயை கொடுத்தோம்ல, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot. அதுக்கு அந்த வயதான தம்பதிங்க, நாங்கள் உங்கள் நாயை கொன்னுட்டோம், அந்த கொன்ன நாயை வந்து அந்த பைன் ட்ரீக்கு கீழே நாங்கள் அந்த வேர்கிட்ட நாங்கள் புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த நல்ல வயதான தம்பதிகள் மனசு உடைஞ்சிடுறாங்க. ஐயோ, நம்ம வளர்த்த நாயை வந்து இவங்க கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அப்படி ஒரு இறுக்கமான மனசோட அப்படியே நடந்து போய் அந்த ரூட்னா வேர், அந்த பைன் ட்ரீயோட வேர்கிட்ட போகிறாங்க. அண்ட் ஹேவிங் செட் அவுட் எ ட்ரே வித் delicate food burnt in grease and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அந்த வயதான நல்ல தம்பதிங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தட்டில் ஒரு அருமையான உணவு பதார்த்தங்களும் ஒரு ஊதுபத்தியும், அந்த நாய் இறந்து புதைச்சாங்கள்ல அந்த இடத்த வந்து ஒரு ஊதுபத்தியும் வச்சு அந்த கல்லறையை, அந்த நாயை புதைச்ச அந்த கல்லறையை ஒரு மலர்களால் அலங்காரம் பண்ணி ரொம்ப சோகமாக கண்ணீர் சிந்திட்டும் திரும்பி வராங்க வீட்டுக்கு. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared him, and after thanking him for all his kindness, அன்றைக்கி ராத்திரி அந்த நல்ல மனிதர் வந்து நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தார். அதாவது நல்ல ஒரு டீப் ஸ்லீப், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். திடீர்னு பார்த்தா அவரோட கனவில் அந்த நாய் வருது. வந்து என்ன சொல்லுது, நான் உங்கள் கூட இருந்தப்போ எனக்கு என்னென்ன செயல் செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி, எல்லா நல்ல விதமான செயல்களுக்கும் உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நாய் சொல்லுது. said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it thinking of it as if it were myself. மேலும் அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, என்னை புதைச்ச இந்த பைன் ட்ரீக்கு கீழே இருக்கும், இந்த பைன் ட்ரீயோட மரத்தை வந்து நீங்கள் வெட்டி ஒரு உரல் செஞ்சு அந்த உரல் வந்து நான் தான் நினச்சி நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படி சொல்லி அந்த நாய் சொல்லுது. The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into
some rich treasure. அந்த வயதான நல்ல தம்பதிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கனவுல அந்த நாய்க்குட்டி வந்ததுல, நாய்க்குட்டி வந்து என்ன சொன்னுச்சு, அந்த பைன் ட்ரீயை வெட்டிட்டு ஒரு உரல் செஞ்சு அதை நான் நினச்சி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னிச்சுல, அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை வெட்டி அதில் ஒரு உரல் செஞ்சு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அரிசி தானியங்கள்லாம் அதெல்லாம் போட்டு அதில் குத்தும்போது அது என்னாச்சுன்னா, அது அப்படியே என்னவாக மாறுது, பொக்கிஷங்களாக மாறுது. அதாவது எப்படின்னா, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இந்த மாதிரி விஷயங்களாக மாறுது. இந்த விஷயங்களும் அந்த பொறாமை குணம் கொண்ட அந்த வயதான தம்பதிகளுக்கு தெரியுதா இல்லையா, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த என்வியஸ் நெய்பர் அந்த ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நாம் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். இதோட செகண்ட் பார்ட்டை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.